இலங்கையிலே எங்கும் இல்லாதவாறு நமது ஆலயம் மட்டும்தான் தனித்துவமாக வெளியாலே கமுக மரத்தினாலே கொடியேற்ற நிகழ்வு கொடியிறக்க நிகழ்வு நடைபெறுகின்றது. அது எங்கள் குருக்களவர்கள் அதுக்குரிய ஆயத்தங்கள் எல்லாம் செய்து அடியவர்கள் வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் இது. இப்போ நாங்கள் எங்கே போகிறோம்னா வரலாற்று சிறப்புமிக்க அராளி ஆவரம்பட்டி அம்மன் ஆலயத்துக்கு தான் போகிறோம். கடந்த வெள்ளிக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பிக்கப்பட்டு இன்றைய தினம் கொடியிறக்கம் நடைபெற இருக்கிறது. தொடர்ந்து 9 தினங்கள் நடைபெற்று இறுதி நாளான இன்று கொடியிறக்கம் நடைபெற இருக்கிறது. அதோடு பார்த்திங்கன்னா இந்த ஊர் மக்களால் இந்த ஆலயத்தில் வந்து கொடியேற்றம் செய்வார்கள். அதே போல் இன்றைய தினம் ஊர் மக்களால் அந்த கொடியிறக்கமும் செய்யப்படுகின்றார். என்ன மாதிரி இந்த கொடியிறக்கம் நடைபெறுகின்றதை நாங்கள் முழுமையான காணொலியாக பார்க்க போகிறோம். பாவம் வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இருக்கக்கூடிய இடம் வந்து அராளி ஆவரம்பட்டி அம்மன் ஆலயத்துக்கு முன்பாக இன்றைய தினம் அடையாளம் மகோத்சவத்தினுடைய இறுதி நாள். முன்னொரு பொங்கல் நடைபெற்றிருந்தது. அதன் அடிப்படையில் வந்து இப்போ அந்த வேலியெல்லாம் நிப்பாட்டி இந்த ஆலயத்தில் வந்து பெரிய ஒரு பொங்கல் ஒன்று பொங்கி அம்பாளுக்கு வந்து அங்கே மகோத்சவமாக இங்கே செய்யப்படுகின்றது. அதன் அடிப்படையில் வந்து இன்றைய தினம் 9ஆம் நாள் இந்த ஆலயத்தில் வந்து இந்த ஆலயத்து முன்பாக வந்து அடியவர்களால் சேர்ந்து பெரிய ஒரு மாபெரும் பொங்கல் பொங்கி அம்பாளுக்கு வந்து அங்கே படைக்கப்பட்டிருப்பதை அந்த காட்சியை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். தற்பொழுது வந்து இந்த ஆலயத்தில் இருக்கிற முருகப்பெருமான், அம்மன் பிள்ளையார் ஆகிய அந்த மூவரும் வந்து இப்போது அந்த வெளிவீதி வருகின்ற காட்சியை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். தொடர்ச்சியாக அந்த என்ன மாதிரி இந்த கொடியிறக்கம் நடைபெறுகின்றதை நாங்கள் முழுமையாக பார்ப்போம். பார்த்திங்கன்னா அடியவர்கள் சேர்ந்து அந்த பொங்கல் பொங்கி அங்கே படைத்து வர்ற பக்தர்களுக்கு அங்கே கொடுத்து கொண்டிருப்பதை நாங்கள் அந்த காட்சியை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம்.
ராஜேஸ்வரி முத்துமாரி அம்பாள் தேவஸ்தான பரிபாலன சபை தலைவர். இன்று எமது ஆலயத்திலே மிகவும் விசேஷமான தினமாகிய இறுதி நாளாகிய கொடியிறக்கம், வேள்வி என்று சொல்லப்பட்ட பெயர்களிலே சொல்வார்கள். வேள்வி என்பார்கள், கொடியிறக்கம், பெரும்பொங்கல், மகாபொங்கல் என்று சொல்வார்கள். ஆரம்ப காலத்திலே வேள்வி என்று அழைக்கப்பட்டது. இந்த மகாபொங்கல் கொடியிறக்கம் ஆகிய நிகழ்வுகளாக சிறப்பாக 2026ஆம் ஆண்டு 6ஆம் தேதி 6ஆம் மாதம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. நமது ஆலயத்தை பொறுத்தவரையில் நீங்கள் பார்த்தீர்களாக இருந்தால் நமது ஆரம்ப தொடக்க புள்ளி வந்து நாவல், அதாவது ரோட்டு கரையில் வெளியாலே இருக்கும். அங்கே தான் நமது ஆலயம் ஆரம்பித்தது. இந்த ஆலயத்துக்கு மிக நீண்ட வரலாறுகள் இருக்கின்றது. சிலம்பு பிரம்பு வந்து உங்களுக்கு அறிந்திருப்பீர்கள். இந்த வரலாறுலே அவ்வாறு வந்து நாவலடியிலே உட்பெற்ற தோன்றிய ஆலயம் வந்து அதுக்கு பக்கத்திலே மிகவும் பிரமாண்டமாக விருட்சமாக அமையப்பெற்று மிகவும் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. நீங்கள் அனைவரும் கேள்விப்பட்டது போல நமது ஆலயம் ஆகமத்துக்கு அப்பாற்பட்ட சில நிகழ்வு நடைபெறுகின்றன. நீங்கள் பார்த்தீர்களாக இருந்தால் இணைய கோயில்களிலே கோவிலுக்குள்ளே மூஷியம், பலிபீடம், கொடிக்கம்பம் எல்லாம் இருக்கும். நமது ஆலயத்தில் அவ்வாறு எதுவும் இல்லாமல் வெளியாலே தான் கொடியேற்றம் வந்து வெளியாலே நடைபெறும். அதையும் தாண்டி சாதாரண நாட்களிலே பார்த்தீர்களாக இருந்தால் பீடம் மட்டும்தான் இங்கே மூலஸ்தானத்திலே இருக்கும். திருவிழா தாண்டியும் தை மாதத்தில் சொல்வார்கள், தை மாத குளுத்தி என்ற விசேஷ தினம். அந்த தினத்தில் திருவிழா தினத்தில் நவராத்திரி தினத்தில் மட்டும் அம்பாள் கும்பத்திலே அம்பாளுடைய முகம் அங்கு வைத்து ஒரு விதமான அம்பாள் மூலஸ்தானத்திலே காட்சியிடுவார். ஏனைய தினங்களிலே சாதாரண பீடமாகத்தான் இங்கே காட்சியளித்துள்ளார். அது தவிர இன்று நடக்கின்ற நிகழ்வு வந்து மிகவும் விசேஷமான நிகழ்வு வந்து பார்த்தீர்களாக இருந்தால் 4 சுவாமிகள் இங்கே இருப்பார்கள். அதுவும் கும்பத்திலே முக அங்கிகளை பிரதிஷ்டை செய்து முத்துமாரி அம்மன், பேச்சி அம்மன், பிள்ளையார், முருகன் ஆகிய 4 தெய்வங்கள் இங்கே கொடிமரத்து இடத்தை சொல்வார்கள் திருத்தலம். அங்கே மேடையிலே 4 சாமிகளும் வீட்டிருப்பார்கள். அவர்களுக்கு பொங்கல் இரவிரவாக பொங்கல் செய்து பொங்கல் படையல்கள் ஆகிய நடைபெற்று மிகவும் சிறப்பாக நடைபெறும். நமது ஆலயத்திலே ஆரம்பத்திலே நான் ஏற்கனவே குறிப்பிட்டிருக்கின்ற சில இணையதளங்களுக்கும் ஆலயத்திலே 1947ஆம் ஆண்டு வேள்வி என்று அழைக்கப்பட்ட இந்த நிகழ்வானது என்னுடைய பேரனராகிய வைத்தியலிங்கம் சுப்பிரமணியம் அவர்களாலே நிறுத்தப்பட்டு அன்றிலிருந்து மிருகவதைகள் அனைத்தும் நிறுத்தப்பட்டு மகா பொங்கலாக உருமாற்றம் பெற்று என்னுடைய தகப்பனார் சுப்பிரமணியம் செந்தில்நாதன் அவர்களுடைய காலத்திலே அது மகாபொங்கலாக மாற்றப்பட்டு இன்றைய நாள் மிகவும் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதையும் தாண்டி ஆலயத்தில் இங்கே இலங்கையிலே எங்குமில்லாதவாறு நமது ஆலயம் மட்டும்தான் தனித்துவமாக வெளியாலே கமுகமரத்தினாலே கொடியேற்ற நிகழ்வு, கொடியிறக்க நிகழ்வு நடைபெறுகின்றது. அது உங்கள் குருக்களவர்கள் அதுக்குரிய ஆயத்தங்கள் எல்லாம் செய்து அடியவர்களாலே தான் இந்த கொடியேற்ற நிகழ்வுகள் நடைபெறுகின்றன. அதுபோல் இன்றைய நிகழ்வும் வந்து அடியவர்களாலே இந்த கொடியிறக்க நிகழ்வு நடைபெறும். மற்றது எமது ஆலயம் பார்த்தீர்களாக இருந்தால் மூலஸ்தானத்திற்கு முற்றுமுழுதாக கருங்கல்லாலே அமைக்கப்பட்டுள்ளார். கருங்கல்லாலே கைவேலிகளாலே எமது இந்தியா கலைஞர்கள் முன்பாட்டி எமது அராலி ஊர் கலைஞர்களாலே, அராலி ஊர் சிற்ப வல்லுநர்களாலே அமைக்கப்பட்ட ஆலயம் தனி கருங்கல்லாலே அமையப்பெற்றிருக்கின்றது. இந்த ஆலயம் இன்று நடக்கின்ற இந்த நிகழ்வு வந்து வழமையாக 9 நாட்கள் ஆரம்பம். வைகாசி விசாக பட்சத்திலே எமது திருவிழா ஆரம்பமாகி ஒரு வெள்ளிக்கிழமை கொடியேற்றம் நடைபெற்று சனிக்கிழமை கொடியிறக்கம், மகாபொங்கல், வெள்ளி என்று சொல்வார்கள் பல பேர்களிலே அந்த நிகழ்வு நிறைவு பெறும். ஒவ்வொரு மாதம் வந்து வருடத்திலே இந்த திருவிழா 9 நாட்கள் நடைபெறும். வைகாசி விசாக பட்சத்திலே ஆரம்பமாகி இருக்கிறது. அதிலே இன்று இறுதி நாளாகிய கொடியிறக்கம் மகாபொங்கல் நிகழ்வு நடைபெறுகிறது. அடியவர்கள் நேற்று பாட்டுகளாக இருந்தால் ஊருலா என்று சொல்லுவார்கள். அம்மன் இங்கே கும்பத்திலே பிரதிஷ்டை செய்த முக அங்கிகளோடு 3 தெய்வங்கள் ஊர் முழுக்க சுற்றி வந்து இங்கே இரவு வந்த பிற்பாடு அடியவர்கள் இரவிரவாக காலம்புற வரை பொங்கல்கள் மேற்கொண்டு நேற்று இரவில் இருந்து பொங்கல்கள் விடிய அடியவர்கள் பொங்கி
முகத்தீர் ஆடீர் ஓச்சல் கரியாரே ஆடி உறவி இறக்கல்வாரி உழந்து மழை பெய்ய புயல் நிழல் மாறி சொல்லுடையில் வந்தவர் கோலம் பாடி Tiga.